ரோகிணி ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம சொன்னாலும் சொல்லலைனாலும் ரோகிணி வந்து ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதா அண்ட் நம்ம மீனா சத்யா இவங்க 3 பேரும் இந்த பையனோட நம்ம கிறிஷோட கேரியரை பற்றி பேசுகிறாங்க. அப்போ கிறிஷ் வந்து மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் எதற்காக இந்த பாதிப்புக்குள்ளானா? ஏன்னா ஒரு பையனை ஒரு பென்சிலை வச்சு குத்துறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த விஷயத்தை அவன் செஞ்சுருக்கான் அப்படின்னா அந்த பையன் தூண்டியிருக்கான். அப்போ அந்த பையன் தூண்டுறதை விட அவன் மனநிலை எந்த இடத்துல இருக்குது? ஏன்னா இப்படி ஒரு பையன் தூண்டுறானா அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம், போடா வேலையை பார்த்துன்னு கூட சொல்லலாம். ஆனால் இவனுக்கு வந்து அந்த பென்சிலை வச்சு கையில் குத்தணும் அப்படின்ற வரைக்கும் தோணி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிறிஷ்க்கு மனசில் ஏதோ ஒரு பெரிய பாரம் இருக்குது, கிறிஷ்க்கு மனசில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுக்கா. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம முதல்ல சரி செய்யணும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவனை நம்மளோட ஹாஸ்டலுக்கு கூட்டுவாங்க, சரி நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அப்போ மீனா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான்க்கா அங்கே ஒரு டாக்டர் இருக்கார், அந்த டாக்டர் நிச்சயமாக கிறிஷோட மனசை வந்து புரிஞ்சு அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்து கண்டிப்பாக சரி பண்ணிடுவார்க்கா. நீ என்ன பண்ண அவனை ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனாவுக்கும் இது ஓகேன்னு படுது. ஏன்னா இவங்களுக்கும் கிறிஷ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அப்போ கிறிஷ் நல்லா இருக்கணும் அப்படின்னா இது என்ன ட்ரீட்மெண்ட், கிறிஷுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி மீனா நினைக்கிறாங்க. ஸோ இது சரியான ஒரு மெத்தட் தான். அப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை முத்துக்கிட்ட சொல்லாமல் செய்ய முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த நம்ம முத்துக்கிட்ட சொல்லணும். முத்து வந்து ஹெல்ப்போடு தான் செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம முத்துக்கிட்ட சொல்கிறேன், நான் மாமா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்ப்பா, பேசிக்கிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சீதா கிட்ட சொல்ல, சரிங்கக்கா நீ மாமா கிட்ட கேளு, மாமாவும் சரின்னு தான் சொல்லுவார். ஸோ மாமா எப்போ சரின்னு சொல்கிறாங்களோ நீ அப்போ கூட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க. மீனாவும் சரி உங்கள் மாமா கிட்ட சொல்லிட்டு நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா இருக்காங்க இல்லையா, மீனா நேராக முத்துவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. முத்துவை போய் பார்த்துட்டு உண்மையை சொல்கிறாங்க, எங்க இந்த மாதிரி கிறிஷை வந்து நான் ஆஸ்பத்திரி கூட்டு போகலான்னு இருக்கேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாரு, எதுக்கு ஏன் மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கிறிஷ்க்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஏன்னா ஒரு பையனை பென்சிலை வச்சு குத்துறது சாதாரண விஷயம் கிடையாதான். ஸோ அதனால கிறிஷ் வந்து மனல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு என்ன ஏதுன்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீதா சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம போய் கிறிஷ்க்கு என்ன ஏதுன்னு பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, முத்துவும் யோசிச்சு பார்க்குறாரு, ஆமாம் நீ சொல்கிறது சரிதாம்மா, நம்ம என்ன ஏதுன்னு செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகிட்டாங்க. அப்போது கிறிஷ் வந்துட்டு நாளைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா கிறிஷை வந்து அவங்க வீட்டில் தானே விட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு போவோம் என்ன ஏதுன்னு செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஷும் கிளம்பிட்டாரு. அதே மாதிரி வீட்லேயும் சொல்லிட்டு வந்துட்டாங்க, நான் இந்த மாதிரி வரேம்மா நாளைக்கு நீங்கள் கிறிஷை ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி மீனா வீட்லேயும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சீதா வந்து அடுத்த ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதாவது சீதா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹாஸ்பிட்டலில் சொல்லி அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச பையன் தான், நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ கிறிஷை வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறாங்க. என்ன நடக்க போகுது, கிறிஷ் ஒரு வேளை உண்மையை சொல்லுவாரா? இப்போ நம்ம முத்து அண்ட் மீனா பேசிக்கிட்டு இருக்கும்போது யார் கேட்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணி தான். ஸோ ரோகிணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், காது எங்கே இருந்தாலும் அப்படியே நம்ம முத்து மீனா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காதை அப்படியே தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து மீனா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காது, ஏன்னா இவங்க காது எப்பயுமே முத்து மீனாட்ட தான் இருக்கும். இவங்க என்ன பேசுகிறாங்க, நம்மளை பற்றி எதுவும் பேசுகிறாங்களா, நம்மளை பற்றி எதுவும் பிளான் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இதை பற்றின விஷயங்கள் மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதை பற்றின விஷயங்களை யோசித்து ஓகே நம்மளும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கிடுவோம். ஏன்னா இவங்க கிறிஷ்கிட்ட என்ன விஷயம் பேசுகிறாங்க, கிறிஷ்க்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, கிறிஷை இவங்க எப்படி கைட் பண்ணுறாங்க, ஒருவேளை கிறிஷை வச்சு இவங்க ஏதாவது பிளான் போட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிறிஷை பற்றின விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ கிறிஷ்க்கு வந்து ஏதோ கவுன்சிலிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. ஓகே இவங்க கிறிஷ்க்கு கவுன்சிலிங் கொடுத்து நம்மளை பற்றின விஷயங்களை ஏதாவது வாங்கிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு டேஞ்சரு. ஸோ அந்த தப்பை மட்டும் இவங்களை செஞ்சு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அடுத்த கட்டத்துக்கு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே இந்த பிரச்சனை இப்படியே விடக்கூடாது, நம்மளும் போனால் தான் என்ன விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி இவங்க உடனே கிளம்பிட்டாங்க. போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கிளம்பிட்டாங்க. அப்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா கிறிஷ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து சீதா எல்லாரும் இருக்காங்க. அப்போ இவங்க உள்ளே போகும்போது கேட்குறாங்க, சீதா வந்து வாங்க ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாக்கு வந்து ஷாக்கு, என்ன ரோகிணி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சீதா சொல்கிறாங்க, இல்லைக்கா இவங்க நேற்றே வந்து எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் ரோகிணி என்னாச்சு, நீங்கள் எதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து ஒரு சின்ன கவுன்சிலிங் இருந்தது, அல்லது எனக்கு ஒரு கவுன்சிலிங் இருந்தது, நான் அதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டேன், பட் நீங்கள் எதுக்காக கேட்டீங்க, கிறிஷ்க்கு எதுவும் பிரச்சனையா, அவனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா
அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ரோகிணி, கிறிஷ்க்கு உடம்புலாம் சரி இருக்குது, அவனுக்கு வந்து மனசு சரி இருக்குதா இல்லைன்னு தெரியல, ஏன்னா ஸ்கூலில் இப்படி நடந்திருக்கான் இல்லையா, அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன ஏதுன்னு அவனுக்கு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்கிறாங்க. இப்போவாவது கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறவளா இருந்தால் இப்போவாவது தெரிஞ்சிருக்கணும். ஐயோ, நம்ம பையனுக்காக தான் இவங்க யோசிக்கிறாங்க, நம்ம பையனுக்காக தான் இவங்க பார்க்குறாங்க, நம்ம வந்து இப்படி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்துருக்கணும். ஆனால் அந்த அறிவு தான் கொஞ்சம் கூட கிடையாது நம்ம ரோகிணிக்கு. ஸோ அதனால் நம்ம ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேவலமான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு கேட்குறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான வேலை பார்க்குறாங்க. நம்ம மீனாமுத்து எப்போ கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்து நம்ம மீனாமுத்து கிளம்புனோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஷை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு, அந்த டாக்டர் என்ன கேட்டாலும் நீ என்னை பற்றின விஷயங்களை எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா மீனா வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க, டாக்டர் என்ன கேட்டாங்களோ அதுக்கு சரியான பதில் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. கிருஷ்ணன் சந்தோஷமாக சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை பற்றி அந்த டாக்டர் என்ன கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் இதுதாங்க. அண்ட் கிறிஷ் வந்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கிறிஷ் வந்து ரோகிணி பற்றின விஷயங்களை வந்து எதையுமே சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் வந்து ரோகிணி மாதிரி ஒரு சுயநலவாதி கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து கிறிஷை பற்றின விஷயங்களை வந்து சொல்ல மாட்டார். இந்த விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா இது வந்து நிச்சயமாக பிரச்சனை வரும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு நம்மளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இல்லைனா அம்மா காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா அதை சொல்லி தான் ரோகிணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நீ அம்மாவை பற்றின விஷயத்தை நீ சொன்ன அப்படின்னா அவ்வளோதான், அம்மா வந்து காணாமல் போயிடுவேன், இதுக்கப்புறம் அம்மா உன் கண்ணு முன்னாடியே வரமாட்டேன், உனக்கு அம்மா வேணுமா வேணாமா கிறிஸ் அப்படின்னு சொல்லி இதே விஷயத்த சொல்லி தான் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே விஷயத்தை தான் இதுக்கப்புறம் செய்ய போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிறிஷ் பயந்துக்கிட்டு அப்போ நம்ம அம்மா வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்க நம்ம அம்மா பற்றின விஷயத்த சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பற்றின விஷயங்களை வந்து எதையுமே நம்ம கிறிஸ் சொல்லலை. அதுக்கு பதில் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து தப்பிக்கிறதுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை மட்டும் செய்கிறாரு. ஸோ உண்மையிலே கிறிஷ் இப்படி செஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் திரும்ப இப்படி செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஆனால் அவர் இப்படி செஞ்சது கொஞ்சம் வேதனையான ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஷ் வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்னா பொய் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருந்தவர் இன்றைக்கி பொய் சொல்லணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்திருக்கார் அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது நம்ம ரோகிணியால் தான். ரோகிணி இதுக்கப்புறமா திருந்திட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அவங்க திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது பிரச்சனையில் தான் போய் முடியும். ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ரோகிணி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நாளைக்கு எபிசோடில், ஏன்னா நாளைக்கு எபிசோடு தாங்க ரொம்பவே முக்கியமான எபிசோட். நாளைக்கு எபிசோடில் இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது. நாளைக்கு எபிசோடில் நம்ம கிறிஷ் என்ன செய்ய போகிறாரு, ஒருவேளை உண்மையை சொல்லுவாரா, ஏன்னா அப்படி ஒரு வேளை உண்மையை சொல்லிட்டார் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவர் என்ன விஷயம் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அந்த விஷயம் நடந்துடும். ஏன்னா கிறிஷ் வந்து உண்மையை சொன்னார் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ரோகிணியால். ரோகிணி வந்து வசமாக சிக்கிக்கிடுவாங்க. வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் கெட்ட பேர், எல்லார்ட்டையும் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று ரொம்ப வந்து நடுத்தருவில் போய் நிற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எதிர்பார்க்குற விஷயம் அதான், ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரணும், ரோகிணி யார் அப்படின்ற உண்மை எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றது தான் நம்மளோட அசை. கிறிஸ் அதை செய்வாரா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் வீடியோ உங்களை நோக்கி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ வணக்கம் மக்களே, லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராட்காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எபிசோடில் நடக்கும்போது இது ஓவரால் இந்த எபிசோடில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ரோகிணியோட மனநிலை என்னவா இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல கிறிஷோட மனநிலையை சோதிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கிறிஷ் கரெக்டாக தான் இருக்கார். யாரோட மனநிலையை சோதிக்கணும் அப்படின்னா என்ன கேட்டால் ரோகிணியோட மனநிலையை தான் சோதிக்கணும். ஏன்னா அவங்க தான் மெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில விஷயங்கள்லாம். கிறிஸ் விஷயத்தில் இவங்க எடுக்கிற எல்லா முடிவும் ரொம்ப கேவலமான ஒரு அல்பமான முடிவாக இருக்குது. கிறிஸ் விஷயத்தில் இவங்க வாழ்க்கையிலே இவங்க எடுத்த முடிவு ரொம்ப கேவலமான முடிவு தாங்க. கிறிஸ் விஷயம் அப்படின்னு மட்டும் கிடையாது, இவங்க எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு கேவலமான முடிவு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால கிறிஸுக்கு வந்து மனநிலை பரிசோதனை
பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மனநிலை பரிசோதனை யாருக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த ரோகிணி மெண்டலுக்கு தான் பண்ணணும். அது எப்போவோ பண்ணியிருந்திருக்குன்னு, பட் அதுக்கான வாய்ப்போ டைமோ அமையலை போல் இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது அந்த மனநிலை பரிசோதனை ரோகிணிக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் திருந்துவாங்க. நம்ம எவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல இப்போ வரைக்கும் இவங்க எவ்வளோ கேவலமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி அவங்க அது தெரியாமையே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சீக்கிரமே ஒரு மனநிலை பரிசோதனையை போட்டால் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமாவது அவங்க திருந்துறாங்களா, வருந்துறாங்களா, ஸோ என்ன செய்ய போகிறாங்க, எப்படியாவது அவங்க வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக ஓடுறாங்க. உண்மையிலே தப்பு கிடையாது, எல்லாரோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் ஓடணும். ஸோ ஆனால் இருந்தாலும் இவங்க வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இவங்க கேவலமான ஒரு கேரக்டராக இருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க வந்து திமிரு, ஆணவம் அண்ட் ஒரு அகம்பாவம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்குனாலும் அது பிரச்சனை தான். அவங்க இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சுயநலம் தான். இது வந்து கிறிஸ்துக்காக ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. முழுக்க முழுக்க 100% இவங்களோட சுயநலத்துக்காக மட்டும்தான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ ஒரு சுயநலமாக இருக்காங்க. இவங்களுக்கு தனக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை எதனாலும் செய்கிறதுக்கு இவங்க வந்து ஒரு சுயநலவாதியாக தான் இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த சுயநலம் இவங்களுக்கு வந்து மேலும் அழிவதாக ஏற்படுத்துமே தவிர ஒரு காலமும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்காது. ஸோ இப்போதைக்கு வேணால் இவங்க வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் உண்மை அது கிடையாது. இவங்க பெரிய சுயநலவாதியாக இருக்காங்க. இது இன்றைக்கி மட்டும் இல்லை, என்னைக்கா இருந்தாலும் அது அவங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் ரோகிணி கொஞ்சமாவது தன்னை மாற்றிக்கிறணும். இல்லை நான் மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு வந்து என்னோடய சுயநலம் மட்டும்தான் முக்கியம், என்னோடய சுயநலத்துக்காக நான் என்ன விஷயம் செய்வேன், எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு டேஞ்சர் தான். கண்டிப்பாக இது வந்து அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்றிடும். அழிவோட விளிம்புக்கே போயிடுவாங்க ரோகிணி. ஏன்னா மற்றவங்க யாரும் ரோகிணியை அழிக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இவங்கள தன்னைத்தானே அழிச்சிக்கிடுவாங்க. இவங்க பண்ணுற தப்பு நாளைக்கு வெளியே உள்ளவங்களை அழிக்குமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இவங்களே அழிச்சிக்கணும். இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம், ஒரு அவமானம் தான். ஏன்னா இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட சுயநலத்துக்காக என்ன விஷயம் வேணாலும் நான் பண்ணுவேன், எனக்கு வந்து என்னோட சுயநலம் முக்கியம், நான் நல்லா இருக்கணும், வேறு யார் எனக்கு எப்படி போனாலும் அதை பற்றின கவலைகள் வந்து எனக்கு துளி அளவும் கிடையாது, எனக்கு என்னோடய லைஃப் நல்லா இருக்கணும், என் பையன் லைஃப் எப்படி இருந்தால் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீ அம்மா கூட இருக்கிறீஷ், அவன் அப்பா வந்து அம்மா வந்து இந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு. நீ எதுவும் கவலைப்படாத கிறிஷ், கண்டிப்பாக வந்து அம்மா வந்து உன்னை பார்க்க வரேன், அல்லது அம்மா வந்து உன்னை வந்து பேச வரேன், கூடிய சீக்கிரமே கூப்பிட்டுக்கிறேன், நீ கொஞ்ச நாள் இந்த ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கள மாதிரி யாரும் சுயநலமாக இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு கடைஞ்செடுத்த சுயநலவாதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முழுக்க முழுக்க இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சுயநலம் சுயநலம் சுயநலம். இது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுது. இதை தாண்டி இவங்களோட லைஃப்பில் வேறு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறோம். உண்மைதான், இவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறது இவங்களுக்கு நல்லது, கிறிஸ்துக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் தன்னோட பையனை அழிச்சிட்டு என்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறணும் அப்படின்ற அவசியம் தேவை இவங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் சுயநலத்தோட உச்சத்தில் இருக்கிறவங்களால மட்டும்தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியும். ஏன்னா இவங்களோட வாழ்க்கை தான் முக்கியம். கிறிஸ்டை வந்து நினச்சி இவங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலையே. உண்மையிலே கிறிஸ்டை நினச்சி இவங்க ஃபீல் பண்ணுறவங்களா இருந்திருந்தாங்க அப்படின்னா கிறிஸ்க்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. கிறிஸ்க்கு இந்த விஷயம் தேவை, ஓகே, அவனுக்கு வந்து பாட்டி கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியும் ரோகிணி எதுவுமே செய்யலையே. இவங்க இப்போ வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டை வந்து எப்படியாவது எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும், நம்ம வந்து மாட்டிடக்கூடாது. ஸோ இதுதான் இவங்களோட எண்ணமாக இருக்குது. இதுதான் இவங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து ஒரு முக்கியமான பணியாக இருக்குது. அப்படிங்கும்போது இவங்களை எப்படி வந்து கிறிஸ்து வந்து ஏற்றுக்குருவான்னு நினைக்கிறீங்க? எப்பயுமே கிறிஸ்டால் இவங்களை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா கிறிஸ்து வந்து ஏற்றுக்கிறணும் அப்படின்னா அது கொஞ்சமாவது இவங்களுக்கு தகுதி இருக்கணும். அந்த தகுதி இவங்கக்கிட்ட ஒரு பொட்டு கூட கிடையாது. இவங்க வந்து அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க, இவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா கேவலமான விஷயங்களும் பண்ணுறாங்க. பண்ணிட்டும் கிறிஸ்துவையும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் மதிக்கலை. கிறிஸ்துக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், நீ நான் சொல்கிற விஷயத்தை கேளு அப்படின்னு சொல்லி கிறிஸ்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க பக்கம் எடுக்க வைக்கிறாங்க. இவங்க பண்ணுற எல்லா தப்புலையும் கிறிஸ்டையும் கூட்ட சேர்த்துக்கிறாங்க. அண்ட் கிறிஸ்டுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கலனாலும் நீ இந்த விஷயத்தை தான் பண்ணணும், நீ ஏன் எந்த முடிவு எடுக்கக்கூடாது, அந்த அதிகாரம் உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய நினைக்கிறாங்களோ அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கிறிஸ்டை மாற்றுறாங்க. இவங்க வந்து திருந்த மாட்டேங்கிறாங்க. ஓகே, நம்ம தான் திருந்திடணும், நம்ம தான் தப்பாக இருக்கோம், ஸோ நம்ம திருந்திடுவோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கேட்டகரி. இல்லை நம்மளாம் தப்பாக இல்லை, நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், நம்ம எதுக்கு திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறது வேறு கேட்டகரி. இவங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டாவது கேட்டகரி. ஸோ நம்ம தப்பாக இல்லை, நம்ம கரெக்டாக இருக்கோம், இப்போ யார் திருந்தணும் அப்படின்னா இவங்க தான் திருந்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. திருந்த வேண்டியது என்னமோ ரோகிணி தான். ரோகிணி இதுக்கப்புறமும் அவங்க திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்தமாக அவங்க லைஃபே அழிஞ்சிரும்.
அவங்க வந்து அப்படியே அவங்களோட வாழ்க்கையே போயிருங்க. ஸோ அதுதான் உண்மை. அவங்க வந்து இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு பொய்யும் சொல்லலை, நம்மளோட வாழ்க்கை வந்து எதுக்கு வீணாக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இப்படியே அவங்க வந்து திரும்ப திரும்ப எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை அவங்கள விட்டு போயிடும். மனோஜ் அவங்கள விட்டு போயிடுவார், கிறிஷும் அவங்கள விட்டு போயிடுவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கப்புறம் திருந்தணும். ஸோ இதுக்கப்புறமாவது அவங்க வந்து ஒரு மனுஷியாக மாறணும். இல்லை முழுக்க முழுக்க நான் அயோக்கியத்தனம் தான் செய்வேன் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. இவங்க வந்து மேலும் வந்து இவங்களுக்கு வந்து அது அவங்களோட வாழ்க்கையை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். இது தெரியாமல் இவங்க வந்து தப்பான விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்குன்னா நம்ம என்ன விஷயம் வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்து அவங்க நகர்ந்துட்டாங்க. என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறணும், அதுக்கு என்ன விஷயம் பண்ண முடியுமோ நான் அந்த விஷயம் பண்ணியே ஆவேன், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த கட்டத்துக்கு வந்து அவங்க நகர்ந்துட்டாங்கன்றதுனால நம்மளால் எதையுமே சொல்ல முடியல. ஓகே, இவங்க வந்து இதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, ஸோ இவங்களுக்கு இதுதான் முக்கியம். அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு அவங்களோட சுய வாழ்க்கை தான் முக்கியம். அவங்களுக்கு மற்றபடி கிறிஸ்டோ இல்லை வேறு எதுவுமே முக்கியமே கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இதுக்கப்புறமாவது நான் மாறணும், இல்லை அப்படின்னா நான் மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கணும். ஸோ அவங்க நினைக்காத வர இங்கே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் வரும். பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருக்க தான் செய்யும். ஸோ இதுக்கப்புறம் ரோகிணி கொஞ்சமாவது மனுஷியாக மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெவர். இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு வாய்ப்போ இல்லை ஒரு சான்ஸோ கிடைக்கிறதுக்கான ஒரு துளி அளவு கூட கிடையாது. அதனால் இதுக்கப்புறம் ரோகிணி வந்து திருந்திட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் தப்பிக்கலாங்க. இதுக்கப்புறம் வந்து முத்துவாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், எல்லாருமே ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே ரோகிணி பார்த்துக்கலாம், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திருக்கீங்க, அந்த வாழ்க்கையில் வந்து பிரச்சனையாக இருந்திருக்கு. ஸோ இப்போ அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துட்டீங்க, அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி முத்தெல்லாம் அப்படி தான் சொல்லுவார். நீங்கள் பார்த்துக்கலாம் ரோகிணி, விடுங்க, நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்து அவங்களை அண்ணி அப்படின்ற ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிடங்க. அதான் உண்மை. இவங்க வந்து அண்ணின்னு சொல்லணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கல ரோகிணி. அண்ட் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சீனை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் சீனில் என்ன நடக்குது அப்படின்னா கிறிஷ்டை வந்து உட்கார வச்சுருக்காங்க. கிறிஷ்டை வந்து அந்த டாக்டர் கேட்குறாரு, தம்பி உனக்கு என்னப்பா பிரச்சனை, உனக்கு வந்து அம்மா எங்கே இருக்காங்க, உன்னோட அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து கிறிஷோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதுவாக கேட்குறாங்க. ஏன்னா அந்த பையன்ட்ட போய் அரட்டியோ கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டான். அப்படின்றப்ப அந்த பையன்ட்ட எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டு தான் நான் வாங்க முடியும். ஸோ அந்த பையன்ட்ட கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா பிரச்சனை, உன்னோட ஃபேமிலியில் என்ன பிரச்சனை, உன்னோட லைஃப்பில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க கிறிஷ் வந்து எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்கேனே அப்படின்ற மாதிரி கிறிஸ் சொல்லிடுறாரு. ஸோ கிறிஸ் சொல்கிறது அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஒரு டாக்டரால் தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்க முடியாது. ஒரு டாக்டர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இவனுக்கு வந்து மனநிலை சரியில்லை, இவன் வந்து மன ரீதியாக அவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான், இவனுக்கு வந்து மனசு தான் சரி கிடையாது, அப்போது இவனை எப்படி சரி பண்ணணுமோ அந்த விஷயத்தில் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் சொல்கிறது பார்த்திங்கன்னா 100% சரிதான். ஏன்னா கிறிஷ்க்கு இப்போதைக்கு மனநிலை மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். ஸோ அப்போ கிறிஷ் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஐயோ நம்ம இந்த விஷயத்தை வந்து டாக்டர் சொன்னோம் அப்படின்னா நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்களே, நம்ம அம்மா நம்மளை விட்டு போகக்கூடாது, நமக்கு நம்ம அம்மா வேணும், நம்ம அம்மா தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கிறிஸ் நினைக்கிறாரு. ஸோ உண்மையிலே நல்ல விஷயம் தான். இது வந்து ஒரு மனுஷங்க. ஸோ அதனால் தனக்கு அம்மா தான் முக்கியம், அம்மா வந்து எக்காரணத்தை கொண்டும் அசிங்கப்பட்டுறக்கூடாது, அம்மா எக்காரணத்தை கொண்டும் அவமானப்பட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் மனுஷன், அவர் நினைக்கிற ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் ரோகிணி அப்படியா? ரோகிணி முழுக்க முழுக்க கடைஞ்செடுத்த ஒரு அயோக்கியத்தனை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பிள்ளை. ஸோ இவங்கக்கிட்ட போய் நல்ல விஷயம் எதுவும் எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ வாய்ப்பே கிடையாது. கிறிஷ் அடுத்து என்ன பண்ண போகிறாரு? ஏன்னா கிறிஷ் வந்து அடுத்து பண்ண போகிற விஷயம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கிறிஷ் அடுத்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அது அவரோட லைஃப்பை மாற்றும், இந்த குடும்பத்தோட லைஃப்பை மாற்றும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்குன்றதுனால ஸோ கிறிஷ் இதுக்கப்புறம் வந்து எதுனாலும் வந்து உண்மையை சொல்கிறாரு பொய் சொல்கிறாரு அப்படின்றது ரெண்டாவது விஷயம். அண்ட் இப்போதைக்கு அவர் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இப்போது அவர் அடுத்ததாக செய்ய போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து தன்னோட அம்மாவை காப்பாற்றணும், தன்னோட அம்மாவுக்கு தன்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அவர் நினைக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ரோகிணி அதுக்கான தகுதியான ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரோகிணி அதுக்கு துளி அளவு கூட தகுதியான ஆளே கிடையாது. ரோகிணி முழுக்க முழுக்க விஷம், அது ஒரு விஷக்கிருமின்னு கூட சொல்லலாம் ரோகிணியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷக்கிருமிக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிற நம்ம கிறிஷ் எவ்வளவோ உயர்ந்தவர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிறிஷை அவங்க வந்து என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ தூரம் நல்லா பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள் கேவலமான விஷயங்களாக இருக்குது. ஸோ இவங்க வந்து திருந்த மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு.
இவங்க திருந்தவும் மாட்டாங்க, அதுக்காக வருந்தவும் மாட்டாங்க. இவங்க செய்கிறது தப்புன்னே அவங்களுக்கு தெரியாது, தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்க செய்கிறது தப்பு அப்படின்றது இவங்க எப்போ உணர்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க உணர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க உணரணும் அப்படின்னா அதுக்கு இவங்க முதல்ல மனுஷியாக மாறணும். ஸோ இவங்க மனுஷியாகவே மாறலை அப்படின்னா எப்படி வந்து இவங்க வந்து தப்பை திருத்திக்க போகிறாங்க? ஸோ இவங்க தப்பையும் திருத்திக்க மாட்டாங்க, மனுஷியாகவும் மாற மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க எல்லாத்தையும் வந்து குத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் என்ன இப்படி பண்ணுறது, நீங்களாம் இப்படி பண்ணக்கூடாது, நாங்களாம் அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் குத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே தவிர இவங்க வந்து கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. ஏன்னா இவங்கள பற்றி தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க வந்து கடைஞ்செடுத்து அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எப்படி மாறுவாங்க? இவங்க மாறுறதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. ஸோ அதனால் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணிக்கு ஒரு சரியான ஆப்பு வைக்கிறதுக்கான என்ன வேலையும் அந்த வேலையை நம்ம பார்க்கணும். ஏன்னா ரோகிணி இப்படியே விட்டோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே டேஞ்சர் தான். அவங்க வந்து எல்லாருமே பதம் பார்த்துருவாங்க, எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு வந்து எதிராக தான் இருக்கிறாங்க. ரோகிணிக்கு இது நல்லாவே தெரியும், நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எந்த தப்புமே தெரியாமல் செய்யலை, எல்லாமே தெரிஞ்சு செய்கிறாங்க. முழுக்க முழுக்க ஒரு அயோக்கியத்தனம் மட்டும்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை இப்படியே போச்சு அப்படின்னா அது நம்ம ரோகிணிக்கு சாதகமாக முடிஞ்சிடும். எக்காரணத்தை கொண்டும் இந்த பிரச்சனை எதுவுமே ரோகிணிக்கு சாதகமாக முடியவே கூடாது. ரோகிணிக்கு ஒரு பெரிய அடி விழுகணும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறோம் என்ன அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரோகிணி மட்டும் எல்லா தப்பும் பண்ணிட்டு போவாங்க, இவங்களுக்கு மட்டும் என்ன எக்ஸ்பெக்ஷனா, இவங்க மட்டும் எல்லா தப்பும் பண்ணலாம், மற்ற யாரும் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதா அப்படின்னு தானே நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதே விஷயந்தான், இவங்களுக்கு மட்டும் யார் அதிகாரம் கொடுத்தது எல்லா தப்பும் பண்ணலான்னு? நீ எல்லா தப்பும் பண்ணால் நீ மாட்டவே மாட்ட அப்படின்ற அதிகாரம் யார் கொடுத்தது? இவங்களும் மாட்டணும், இவங்களுக்கும் வந்து நடக்க போகிற அசிங்கம்லாம் நடக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு நிறையாவே இருக்குது. அதுவும் சீக்கிரமே நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் கிறிஸ் மூலியமாக. கிறிஸ் இப்போ உண்மையை சொல்லிட்டார் அப்படின்னா ரோகிணியோட கதை கந்தல். ரோகிணி வந்து அசிங்கப்பட்டு நிற்க போகிறாங்க. இதுதான் நம்மளோட ஆசை. கண்டிப்பாக இது நடக்கணும், நடந்தே ஆகணும். ஏன்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. நம்ம ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நாள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதில் கொஞ்சமாவது நடக்கணும், அதுக்கு தான் நல்லாயிருக்கும். பட் ரோகிணி விஷயத்தில் வந்து அது வந்து சுத்தமாகவே நடக்கிற மாதிரி தெரில. ஏன்னா ரோகிணி வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியும் அவங்கள வந்து விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு அவங்கள அடக்கி வைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.